இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, அப்புறம் தட்டின சோம்பு எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அது கூடவே ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்து பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி பழம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோம்னா நல்லா கொதித்து டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா நம்மளோட டேஸ்டியான தக்காளி குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா இட்லி, தோசை கூட சுட சுட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.